ஹாய், இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா பண்ண போகிறோம். அம்மா கூட பண்ண போகிறோம். பண்ணலாமாம்மா? ஓகே. என்னென்னு பார்க்கலாம். தேவையானது என்னென்னு பார்க்கலாம். மட்டன் கொத்துக்கறி. ஆக்சுவலாக நான் என் பேபிஸ்க்கு கொடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது மட்டனை நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்னோடய 1.5 year பேபிக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதனால் நான் வேக வச்சு தண்ணி இல்லாமல் இப்போ ஆற வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டால் போதும். நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கறதுனால இதை நான் சொல்கிறேன். இல்லை பேபிஸ்க்கு கொடுக்கல, பெரியவங்க தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதை நம்ம குக்கரில் வைக்க தேவையே இல்லை. ஜஸ்ட் வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சாலே போதும். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஸோ இது ஒரு 600 கிராம் மட்டன் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் 1.5 ஸ்பூன் என்னது இதுவா 25 கிராம் சோம்பு, அதாவது 1.5 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இது நல்லா குறைன்னு இல்லாமல் குறைன்னு தான், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி குறைன்னு மீடியமாக அரைச்சிருக்கோம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு துண்டு இஞ்சி நல்லா இந்த சைஸுக்கு இருக்கணும். ஒரு 2 பல் பூண்டு. நீங்கள் 3 பல் பூண்டு கூட போடலாம். பட் என் பேபிஸ்க்கு காரம் இருக்கக்கூடாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நான் என் பேபிஸ்க்கு இது நான் கொடுப்பேன். அதுக்காக நான் கம்மியாக தான் காரம் போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். 1/2 பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். பட் இது மினிமம் 2 பச்சை மிளகா போட்டால் போதும். இது 3த்தையும் சேர்த்து அந்த ட்ரை மசாலாவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கொத்துக்கறியை இதில் சேர்த்துடலாம். அது அப்புறம் வெங்காயம். எத்தனை வெங்காயம் போட்டிருக்கோம்? 2 வெங்காயம். சின்ன வெங்காயம்னா 2. ஓகே. பெருசுனா 1 போடுவோம். சரி. இதை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சின்ன பொடிசா, ரொம்ப பொடிசா கட் பண்ணணும். இந்த மசாலா பாருங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு பொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் விஷயமே. நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கிட்டோம். இது பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கா? தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. இதோடு நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பெரிய ஸ்பூனு, அதனால் நான் பாதி போடுறேன். உங்களுக்கு டீஸ்பூன்னா நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும். காரம் இவ்வளவே போதும். அதாவது என் பேபிஸ்க்கு காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பட் கோலா உருண்டைக்கு ரொம்ப காரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி அந்த மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம் வேறு. அதனால் இதுவே உங்களுக்கு போதும். இந்த மட்டன் தொக்கை எப்படி வேக வச்சேன்னு சொல்கிறேன். இந்த மட்டன் தொக்கை குக்கரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சோண்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டி சால்ட்டு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3த்தையும் போட்டு 2 விசில் அல்லது 3 விசில். 2 விசில் போதும். ஏன்னா இது கொத்துக்கறியாக இருக்கிறதுனால 2 விசில். இதுவே கொத்துக்கறியாக இல்லை, முழுசாக வாங்கிட்டு பச்சை மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு பேஸ்ட் இல்லை, சோம்பு குறைன்னு அரைச்சிருக்கோம். ஏற்கனவே காட்டியிருக்கோம். ஆமாம், அதுதான் இது கூட நான் எக்ஸ்ட்ராவாக இது போடுறேன் அப்படின்னா சீரகத்தூள் 1 ஸ்பூன். நல்லா மசாலாலாம் சேரட்டும்.
ஒரு 2 நிமிஷம் இது வேந்தாவே போதும். பாருங்கள், இந்த மட்டன் வந்து ட்ரையாக இருக்குது, தண்ணி இல்லை இதில் கொஞ்சம் கூட. ஸோ இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம வந்து மையாக அரைக்க போகிறோம். வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பாதி போடுங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இதை சின்ன சின்ன ரவுண்டாக நல்லா அழகாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். வேறு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டு எடுக்க போகிறேன். இது வந்து என்னென்னா, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த உருண்டையை போடணும். இல்லை அப்படின்னா அது உடஞ்சிடும். இது வந்து நம்ம குலோப் ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரௌன் கலரில் லைட் ஆரஞ்சு, ரெட் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். உருண்டைங்களை போடும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். எங்கள் அம்மா அதை ட்ரை பண்ணுறாங்க. எப்படி இருக்குமா? உப்பு, உரப்பு, காரம் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கான்னு சொல்லி. இப்போ நம்ம கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேபிஸ்க்கு கொடுங்க.